பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்கள். நிகழ்வின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. தமிழை மட்டுமே பாடப்பிரிவாக கொண்டு தனிச்சிறப்புடன் செயல்பட்டு வரும் தனித்தமிழ் கல்லூரி ஆகிய நம் செந்தமிழ் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் அம்மா அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேன் எனும் இனிய மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை எனது வரவேற்போடு தொடங்குகிறேன். 1901 பாண்டித்துரை தேவர் அவர்களால் மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது. இந்4ஆம் தமிழ்ச்சங்கம் தமிழ்மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருகின்றது. தமிழ் நூல்களை பதிப்பித்தல், தமிழ் அறிஞர்களை ஒன்றிணைத்தல், தமிழ் கல்வியின் வளர்ச்சி என பன்முனையில் செயல்பட்டு வருகின்றது. 1902 செந்தமிழ் என்னும் மாத இதழை வெளியிட்டு தமிழ் இலக்கியத்தை பரப்பி வருகின்றது. பழந்தமிழ் நூல்களின் கருவூலமான பாண்டிய நூலகத்தில் 60,000 நூல்களும் 200 ஓலைச்சுவடிகளும் காணப்படுகின்றது. 2012ஆம் ஆண்டில் தமிழ்ச்சங்கத்தில் தமிழ்தாய் விருதினையும் 5 லட்சம் காசோலையும் வழங்கி சிறப்பித்தது தமிழக அரசு. அறிவித்த முதல் ஆண்டிலேயே இவ்விருதினை பெற்ற பெருமை நம் தமிழ்ச்சங்கத்திலேயே சாரும். மேலும் 2020 தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் விருது நம் செந்தமிழ் இதழுக்கு வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. நூற்றாண்டு கண்ட பெருமை மிகு இச்சங்கத்தின் தலைவராக எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வழிநடத்தும் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்களை உளம் நிறைவோடு வருக வருக என வரவேற்கின்றேன். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் என்று எங்களை உற்சாகப்படுத்தும் வாழ்த்துரை வழங்க இருக்கும் கல்லூரி தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இன்று பட்டமளித்து விழா சிறப்புரை ஆற்ற இருக்கும் காந்தி கிராம ஊரக தனிநிலை பல்கலைக்கழகத்தின் மாண்பமை துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் என் பஞ்சநாதம் ஐயா அவர்கள் சிறந்த மனிதநேயம் மிக்கவர். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஆவார். மேலும் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம், காந்தி கிராம பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசு ஆகியவற்றில் 34 ஆண்டுகள் 6 மாதங்கள் கற்பித்தல், ஆராய்ச்சி நிர்வாகம் மற்றும் சமூக பணிகள் பெற்ற கல்வியாளர். 453 தேசிய மற்றும் சர்வதேச ஆய்வுதல்கள் கட்டுரை வெளியிட்டுள்ளார். 75 நூல்களை எழுதியுள்ளார். 50 தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள் மற்றும் பாராட்டுகள் பெற்றுள்ளார். 65 முனைவர் பட்டத்திற்கான மாணவர்களை வழிநடத்தியுள்ளார். NAC மற்றும் AICTE தர சோதனைகளுக்காக 220க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை பார்வையிட்டுள்ளார். 642 பள்ளிகளை தத்தெடுத்தல், 5 கிராமங்களையும் தத்தெடுத்துள்ளார். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ள மாண்பவை துணைவேந்தர் ஐயா அவர்களை உவகையுடன் வருக வருக என வரவேற்கின்றேன். விழுந்து கிடந்தால் சிலந்தையும் நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்று தன்னம்பிக்கை எனும் நெருப்பு பொறியை தன்னுள் தாங்கி எண்ணியது எண்ணியவாறு முடித்து இன்முகத்துடன் பட்ட வாங்க காத்தளிக்கும் என் மாணவ கண்மணிகள் அனைவரையும் என் இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கின்றேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தும் அறிவு என்னும் என்று கற்று தெளிந்து கற்பித்தலை தவமாக மேற்கொள்ளும் எம் இனிய ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்னும் வள்ளுவர் வாக்கினை தம் குழந்தைகள் இக்கல்லூரியில் சேர்த்து இன்று பட்டம் பெற்று சிறப்படைவதை காண வந்திருக்கும் பெற்றோர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி மறப்பது நன்றன்று. அவ்வகையில் நன்றியை வழங்க இருக்கும் துணை முதல்வர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் எங்கள் கல்லூரியில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதில் முன்னின்று எங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுக்கக்கூடிய
மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அண்ணன் கருப்பத்தேவன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்நிகழ்வை அருமையாக தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தோழிகள் கோகிலா மற்றும் செல்வத்தரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. தமிழுண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் தொண்டு என்ற பாவேந்தரின் வழிகளுக்கு இணங்க செயலாற்றி வரும் தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா அவர்களை தலைமை உரையாற்றிட வருமாறு அன்புடன் அழைத்து மகிழ்கின்றோம். இப்படி ஒரு காலேஜ் எங்கேயுமே இருக்காது. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரே காலேஜ் இந்த காலேஜ் மட்டும்தான். இந்த இடத்தை நீங்கள் எப்போதும் மறந்து விடக்கூடாது. இது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடம். இந்த இறைவனை வேண்டிக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய என் மாமாந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடலாய் எண்ணிலடங்கா இலக்கிய செல்வங்களை தன்னகத்தே கொண்ட மொழி நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி. தமிழை தனக்குரிய பட்ட படிப்பாக ஏற்று படித்து முடித்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இன்று பட்டமளிப்பு விழா. இன்றைய நிகழ்வினுடைய வரவேற்புரையில் நம் முதல்வர் அம்மா அவர்கள் துணைவேந்தர் ஐயா அவர்களுடைய சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. 34 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் என்ற சிறப்பை உள்ளிட்ட பல சிறப்புகளை கூறி சென்றிருந்தாலும் நான் அறிந்த எனக்கு தெரிந்த ஓரிரு செய்திகளை இங்கு உங்களிடையே பகிர்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஏன்னா ஐயாவுடைய செயல்பாடுகள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் உங்களை மேன்மை அடைய செய்ய வகையில் இருப்பதால் ஒரு 2 செய்திகளை மட்டும் உங்களிடம் கூறிக்கொண்டு சிறப்புரை ஆற்ற வருமாறு ஐயாவை கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அவர்கள் இப்போ வீசியா வரதுக்கு முன்னால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் துறையில் பணியாற்றி வந்திருக்கிறார். 2013ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசுடைமை செய்யப்பட்ட பொழுது அப்பொழுது அரசால் நியமிக்கப்பட்ட IAS அதிகாரி சிவதாஸ் மீனா அவர்களால் நேரடியாக ஐயா அவர்களை இப்போ தற்பொழுது துணைவேந்தராக இருக்கக்கூடிய பஞ்சநாதம் ஐயா அவர்களை பதிவாளராக நியமனம் செய்தார்கள். நிறைய பேர் இருந்த இடத்துல ஐயா தான் மிக சிறந்த இடமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை மீண்டும் உயர்வுக்கு கொண்டு வர முடியும் என்ற நோக்கத்தில் அரசால் நியமிக்கப்பட்ட பதிவாளராக பொறுப்பேற்று கொண்ட அந்த சூழலிலேயே NAC தேசிய தர மதிப்பு குழுவினர் வருகையின் போது ஐயா அவர்களுடைய குழுவின் கூட இருந்து பணியாற்றிய அவர்களை மிக திறமையாக பணியாற்ற செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பல்கலைக்கழகத்திற்கு தர வரிசையை பெற்றுக் கொடுத்த சிறப்பிற்கும் பெருமைக்கும் உரியவர் ஐயா அவர்கள். என்னதான் துணைவேந்தராக இருந்தாலும் நம்ம போய் அவங்க கிட்ட எப்படி பேசுறது பழகிறது அப்படின்லாம் யோசிப்போம். நீங்கள் ஐயாவை பார்த்தீங்கன்னாலே தெரியும், யாருனாலும் எளிதில் போய் அவங்க உயர்ந்தோர் தாழ்ந்தோர் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்லாம் கிடையாது. எப்போ யார் போய் பேசினாலும் ரொம்ப இனிமையான இன்முகத்தோடு பேசக்கூடியவர். என்ன சிறப்புன்னா தன்னை போய் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம போய் அவர் வீட்டில் நின்னோம் இல்லை அலுவலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாங்க முதல்ல உட்காருங்க அப்படின்ட்டு இனிப்புகளை கையில் வழங்கி ஆசுவாசப்படுத்தி நீரும் இனிப்பும் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் பேசவே ஆரம்பிப்பாங்களாம். பேசும்போது நிறைய மேடைகளில் ஏறி பேசியிருக்காரு. ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில் மேடைகளில் பேசியிருக்காரு. பேசினாலுமே ஐயாவுடைய மிக சிறந்த தனி சிறப்பு என்ன அப்படின்னா கதை சொல்லி பேசுவது அவருடைய தனி சிறப்பு. ஒரே நாளில் 10 மேடையாக இருந்தாலும் 10 விதமான கதைகள் பேசுவாங்களாம். ஐயாவை நியமித்த IAS அதிகாரி சிவதாஸ் மீனா அவர்கள் ஐயா பேசக்கூடிய மேடைகளுக்கு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட போயிடுவாங்க. ஏன்னா அவர் கதை சொல்கிற விதமும் மாணவர்களிடையே விழிப்புணர்வையும் பண்பையும் ஊட்டுகின்ற தன்மையும் மிக அருமையாக இருக்குமா. அதனால் சொன்ன கதையே அவர் ஒரு நாளும் நான் சொல்லி கேள்விப்பட்டதில்லை அப்படின்ட்டு அந்த IAS அதிகாரி ஐயாவை மிக சிறப்பாக புகழ்ந்திருக்காங்க. இந்த இவ்வளவு புகழுக்கும் இந்த கதை சொல்லி மாணவர்களிடையே நற்பண்பையும் ஒழுக்கத்தையும் மேன்மையையும் உயர்த்துவதற்கு அடித்தளமாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயாவுடைய வாசிப்பு. தலை குனிந்து படிக்கின்ற ஒவ்வொரு புத்தகங்களும் நாளை நம்மை தலை நிமித்த செய்யும் என்ற சொல்லிற்கு இணங்க இன்று வரை நம்மிடையே அதை வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கக்கூடியவர் நம் துணைவேந்தர் ஐயா அவர்கள். அத்தகைய சிறப்பு பெற்ற ஐயா அவர்களுடைய கரங்களால் நீங்கள் இன்று பட்டம் பெறுவது மிக சால சிறந்தது. மிக சிறந்த ஆளுமை பண்பாளரிடம் பட்டங்கள் பெறுவதில் நாம் அனைவரும் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு ஐயா அவர்களை சிறப்புரை வழங்கிடுமாறு அன்புடன் அழைத்து மகிழ்கின்றோம்.
மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி, சபையிலே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி, எங்கள் பாருங்கள், நீங்கள் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டீங்க, இருந்தாலும் எங்கள் எல்லாருக்கும் உங்களை பார்த்தோன்னே மாணவிகளை ஆசீர்வாதம் பண்ணி, அது மாதிரி நம்ம சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சில சமயம் கோபம் வரும். நான் தான் கஷ்டப்பட்டு 3 வருஷம் படித்து பாஸ் ஆகிட்டேனே, என்னை இன்னும் மாணவன் அதான் ஆசிரியர்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு எப்போதுமே தாய் தந்தை மாதிரி ஆசிரியர்களுக்கு தான் நீங்கள் முடிச்சுட்டீங்க டிகிரியை, இருந்தாலும் மாணவர்கள்னு வருது பாருங்கள், கிராஜுவேட்ஸ். அதனால் பட்டதாரிகள் அவர்களை வாழ்த்தி, இங்கே மரியாதைக்கும் அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய அந்த மன்னர் குடும்பத்தை சேர்ந்த அருமையான மனிதர், இளைஞர். அவருடைய மீசை மாதிரி நான் ஒரு சின்ன மீசை ஒரு தடவை வச்சு பார்த்தேன். அது நமக்கு அது வரமாட்டேங்குது. அது பரம்பரையில் வந்தால் தான் உண்டா என்னான்னு தெரில. ஒரு 10 கடையில் கூட போய் கூட செஞ்சு பார்த்தேன், அது மாதிரி நிற்க மாட்டேங்குது. அவர் பார்த்தா அந்த கம்பீரம், அந்த அழகு, சினிமா நடிகர் மாதிரி நான் ஒரு மன்னருக்குள்ள இதுவும் இருக்குது. அதோடு அவரோட ஒரு 20 நிமிஷம் உரையாடி கொண்டிருந்தேன். நாகேந்திர சேதுபதி ஐயா அவர்கள் வயதில் வேணால் என்னோட சின்னவராக இருக்கலாமே தவிர, நானும் ஐயாவும் 20 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அவங்களுடைய குடும்ப வரலாறு, மன்னர் குடும்பத்தினுடைய வரலாறு. அதே மாதிரி வாழ்ந்ததே, அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் வாழ்ந்ததே 46 வயசு. அதில் 28 வருடங்கள் ஜெயிலில், 28 வருடங்கள் ஜெயிலில் இருந்து நாட்டுக்காக. ஆமாம், கை தட்டணும். ஆமாம், நம்மளெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன், கல்யாண மண்டபத்தில் வைக்கிறேன், சாயங்காலம் விட்றேங்கிறாங்க. அதுக்கே நம்ம ஒத்துக்க முடியாதுங்கிறோம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எப்படி சாயங்காலம் வரையும் இங்கே உட்கார வைக்கிறேன் நீ? சரி, ஒரு 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 ஜிகிர் திண்டாவது ஏற்பாடு பண்ணுங்கிறோம். உண்ணாவிரதத்தில் ஒரு ஜிகிர் திண்டாவது ஏற்பாடு பண்ணுவீங்க நம்ம சூழ்நிலை. ஆனால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? இன்னும் 1 மணி நேரம் பேசும். அவர்கிட்ட 20 நிமிஷம் எனக்கு சொல்கிற செய்தியை இன்னும் 1 மணி நேரம் நான் பேசலாம். பட் அதுவும் நான் செய்ய முடியாது. ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி இந்த பையன் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேன், தம்பி நான் எவ்வளோ நாளை பேசலாம் அப்படின்னு. நல்ல பையன், எவ்வளோ நாள் வேணாலும் பேசுங்க சார், மாணவர்களாகிய நாங்கள் உட்கார்ந்துருப்போம், ஆனால் எங்கள் கூடவே படித்த மாணவிகளுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். என்னன்னு சுருக்கமாக பேசுங்க சார், கலைஞ்சி போனால் நல்லா இருக்காது. எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பேன். நானே ஒரு கோட்டு போட்டிருக்கேன், அது வேறு விஷயம், போயிடுச்சு, பாதியை காணும். இருந்தாலும் அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கணும், நீங்கள் பாட்டு ரொம்ப பேசுகிறாதீங்கன்னார். அது எனக்கு ஒரு நல்ல பாடம், சின்ன வயதில் உள்ளவங்கள்ட்ட. அது மாதிரி அப்படிப்பட்ட மகா மன்னர் வந்திருக்கார். அவர்கள் பல ஆண்டுகள் நீடூடி வாழ வேண்டும் என்று நம் அத்தனை பேர் சார்பாக அவங்க குடும்பம் 56 கோயில்களை பராமரிக்கிறாங்க. ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்களை பராமரிக்கிறாங்க. நான் சம்பளம் வாங்கிட்டு 34 வருஷம் வேலை பார்த்ததை அந்த மேடம் நான் தான் எழுதி கொடுத்தேன். அந்த மேடத்துக்கு அது வேறு விஷயம். நான் எழுதி கொடுத்ததை என்னை பற்றி சொல்லுங்கன்னா பிரமாதமாக சொல்லிட்டாங்க. நான் அவங்களுக்கு போகும்போது ஒரு சாக்லேட் தரேன்னு சொல்லியிருக்கேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் சம்பளம் வாங்கிட்டு 34 வருஷம் வேலை பார்த்ததை இவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்கன்னா, அந்த குடும்பம் உங்கள் எல்லாருடைய பேரையும் அவர் மன்னர் சொல்லிட்டாருன்னா நான் 10,000 தரேன். சொல்லுங்கள். அப்போ யார் படிக்கிறா பேரே தெரியாது, யார் வீட்டுள்ளே படித்து எங்கேயோ நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கக்கூடிய மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர் வந்திருக்கும்போது மிகப்பெரிய இது எதுக்கு திருப்பி அவரை சொல்கிறோம்னா, உங்கள் மனதிலே அப்படி ஒரு தாக்கம் வர வேண்டும். நம்மளும் அது மாதிரி வரணும். அவர் என்ன, அவர் 30 காலேஜ் 50 காலேஜ் பள்ளிக்கூடம் நடத்துகிறார், 56 கோயில் பார்த்துக்கிறாங்க, ஏகப்பட்ட பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க, வேலு நாச்சியார் சார்பாக ஏகப்பட்ட போய் பிரைம் மினிஸ்டர் வரையும் பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னா, நம்மளும் ஒரு பகுதி அதில் சமுதாயத்துக்கு செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டுமேன்னு தான். அதுதான் முதல்ல நீங்களாச்சும் முன்னாடி பார்த்துருப்பீங்க. நான் இப்போ முதல்ல பார்க்குறேன். போய் கிட்டக்க இருந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அவரோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு உடனே என் பையன் ஹாங்காங்கில் இருக்கான், அவனுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஏப்பா ஒரு நாள் கூட நீ என்னோட எடுத்துக்கவே இல்லையப்பான்னு போட்டிருக்கான் பதில். அதனால் அந்த மாதிரி சமுதாய சேவை, பொது வாழ்வில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரலாற்றிலே இடம்பெறுறாங்கிறதுக்கு இவங்க குடும்பம் மிகப்பெரிய ஒரு சான்று. மீண்டும் அவர்களை வணங்கி, அதே மாதிரி சார் தசரத ராமன் சார் பார்த்திங்கன்னா இங்கே கூடவே இருந்து ஒரு நாளும் ஒரு கல்லூரியை நடத்துறது, ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறதுங்கிறது ஈஸியான வேலையே கிடையாது. இப்போல்லாம் கிடையாது. நேற்று பேப்பர் படித்தவங்களுக்கு தெரியும், அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஒரு ஊரில் 8ஆம் கிளாஸ் பையன் என்ன பண்ணிட்டானே,
பென்சில் கூர்ப்பை ஒருத்தன் உடச்சி விட்டான்னு அருவா புத்தக முட்டையில் வச்சு வெட்டி விட்டான். வந்து ஏன்டா அருவா வச்சு வெட்டிய நியாயமானான்னு கேட்ட வாத்தியாருக்கு ஒரு வெட்டு. அதனால தான் பார்த்தீங்களா எல்லாம் எட்டி உட்காந்துருக்காங்க பாருங்கள். வாத்தியார்லாம் எட்டி நிற்கிறோம் பார்த்தீங்களா உங்களுக்கு. நேற்று 8ஆம் கிளாஸ் பையன், நேற்று பேப்பர் படிக்க, இன்றைக்கி பேப்பர் படிக்க, 8ஆம் கிளாஸ் பையன் அருவா வெட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம், கல்லூரி நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு. ஆனால் பிரசிடெண்ட் ஐயா வந்து, செக்ரட்டரி ஐயா அவங்க மேடம், செக்ரட்டரி ஐயா சேதுபதி மேடம் அவங்க வந்து நிறைய உங்களுக்கு ஊக்கம் கொடுத்து இதை சிறப்பாக நடத்துகிறாங்க. அவர்களுக்கு எங்கள் எல்லார் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலே கஷ்டமான வேலை பிரின்சிபாலாக இருக்கிறது தான். உலகத்திலே கஷ்டமான வேலை என்ன வேலை? பிரின்சிபால் தான். 100 பேர் வாழ்த்துவாங்க, 100 பேர் திட்டுவாங்க. 100 பேர் திட்டுவாங்க. நாளைக்கு பள்ளி ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் காலேஜ் உண்டுன்னு சொல்லுங்களேன் அவங்கள, உடனே எல்லாரும் திட்டிடுவாங்க. அடுத்த ஒரு வாரம் லீவுன்னு சொல்லுங்கள், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதனால் அது வேலை கஷ்டமான வேலை. அதை பொறுப்படுத்தி இவ்வளவு பெரியும் பார்த்துக்கிற நீங்கள் பல்லாண்டு வாழ்க என்று இந்த நேரத்தில் வாழ்த்து. அதே மாதிரி துணை முதல்வர் மேடம் என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க. உங்கள் கல்லூரியினுடைய அந்த பாரம்பரியத்தை நடக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியே எனக்கு இதுவரை எவ்வளோதோ இன்விடேஷன் எங்கெங்கேயோலாம் போயிருக்கேன், 63 நாடுகள்லாம் போயிருக்கேன். யாரும் என்னை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சதே இல்லை. வெத்தலை பார்க்க எங்கள் அங்கே பார்த்தா இவ்வளோ பெரிய தட்டு, அதில் உங்கள் கல்லூரியில் பெரிய அந்த அருமையான பத்திரிக்கையை வச்சு நிறையா பழங்களை எல்லாம் வச்சு பூ பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு நீங்கள் வாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் நான் வந்து என்னம்மா சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்டேன்னா என் ஒய்ஃபு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்பயோ ரெடி பண்ணி டேபிளில் வச்சுட்டேன். சொல்லவே இல்லையா? ஆமாம், உங்களை வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பாங்க அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தான் பார்க்குறேன், எங்கள் கல்லூரிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு அவங்க டீமே வந்து அழைச்சி உங்கள் கல்லூரியினுடைய பாரம்பரியம் வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கு நல்லா சிறப்பாக அப்படிப்பட்ட மேடம் அவர்கள் பல்லாண்டு வாழ்க. என்னை பற்றி சிறப்பாக சொன்ன மேடம், மற்ற ஆசிரியர்கள், வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள், தமிழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேராசிரியர் வந்திருக்காரு, அவர்கள் பல்லாண்டு வாழ்க. தாய் தந்தைகள் பல்லாண்டு வாழ்க என்று உங்களுடைய குழந்தைகள் சார்பாக இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களால் தான் இந்த பிள்ளைங்க இன்றைக்கி ஒரு டிகிரி ஏர்ன் பண்ணுறாங்க. அதை நம்ம அத்தனை பேர் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் கிராஜுவேட்ஸ் பட்டதாரி அனைவரையும் பல்லாண்டு வாழ்க, எல்லா வளங்களோடையும் நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்தி இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆனால் உடனே முடிச்சிடும். நான் ஒரு தம்பி சொன்னது கரெக்டு தான். இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன்னு அங்கே ஒரு பொண்ணு ஐயோ அப்படிங்குது. அது கரெக்டு தான். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? எவ்வளோ கஷ்டம். ஆனால் உங்களுக்கு தெரியல, சில பொண்ணெல்லாம் கையிலே வச்சுருக்கேன். நீ பேசு ராஜா, பேசு, எவ்வளோ வேணாலும் பேசு, நான் அப்பப்போ போட்டுக்கிறேன் அப்படின்னு சில பேர் வச்சுருக்காங்க. இருந்தாலும் கூட உங்களை வாழ்த்து, எல்லார் சார்பாகவும் வாழ்த்த வேண்டியது என்னுடைய கடமை. மீண்டும் இந்த ஆசிரியர்களையும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களையும் இந்த மன்னர் பரம்பரையையும் இவங்க கூட உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்களெல்லாம் ஒரு 2 விஷயம் எதற்காக மீண்டும் மீண்டும் வாழ்த்தணும்னா, ஒன்று ஈட்டல் காத்தலும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை நம்ம எல்லாரும் செய்கிறோம். எனக்கு 1 ரூபா சம்பளம்னா இங்கே கொஞ்சமாக வச்சுக்கிட்டு காணா போயிடாமல் ஈட்டல் காத்தலும். காத்தல் வகுத்தலும் எல்லாரும் செய்யறதில்லை. வச்சிருக்க பணத்தை இவங்களுக்கு கொடுப்போமா, அவங்களுக்கு கொடுப்போமா, பள்ளிக்கூடம் கட்டுவோமா, காலேஜ் கட்டுவோமா, இந்த ஷெட்டை கட்டுவோமா. பொதுவாக சொல்கிறார், இதெல்லாம் இப்போ போட்டேன் சார், நல்லா இருக்கா சார், அப்படியே எவ்வளோ ஆர்வம். ஒரு நாள் கூட அவர் இங்கே இருக்க மாட்டார். ஆனால் யாரோ பயனடைவாங்க. அந்த குணம் அதுதான் படிப்பு, அதுதான் அறிவு, அதுதான் படிப்பு, அதுதான் அறிவு. நல்லா இருக்கா சார், இது நல்லா இருக்கா சார் அப்படின்னு சொல்லி அவர் இதை பயனடைய போகிறதில்லை. அதே போல் ஈட்டல் அந்த பரம்பரையில் ஈட்டல் காத்தலும் நம்ம எல்லாரும் செய்கிறோம். காட்டல் வகுத்தலும், யார் வீட்டு பிள்ளையோ படித்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இந்த கட்டடத்தை மதுரையில் இந்த இடத்துல இருந்து இது அவங்களுடைய வீடாக இருந்ததை ஒரு கல்லூரியாக மாற்றி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த மன்னர் குடும்பம் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி, இது வந்து எமோஷனல். கை தட்டலாம், நல்லா தட்டலாம். எமோஷனல். எனக்கு தான் கை தட்டக்கூடாது, அவங்களுக்கு கை தட்டணும். சார் எமோஷனலாக பேசாதீங்க, சயின்டிஃபிக்காக பேசுங்க சார். சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், அப்படியே எடுத்து டைப் படிங்க. GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் திஸ் கண்ட்ரி பாரத். இந்தியாவில் 12ஆம் கிளாஸ் வரை இந்த பிள்ளைகளோடெல்லாம் படிச்சுட்டு என்னோட அவரோட இவரோட எல்லாரோடையும்
நாங்களாம் படிக்கும்போது பியூசி, இவங்களுக்கெல்லாம் 12ஆம் கிளாஸ். 12ஆம் கிளாஸ் பியூசி வரை எங்களை மாதிரி இருக்கிறவங்களோடலாம் படிச்சுட்டு மேல் படிப்பு இதை மாதிரி பிஏ, எம்ஏ, பிஹெச்டி, எம்பில் அப்படின்னு மேல் படிப்பு இந்த இந்தியாவில் 141 கோடி மக்களில் எவ்வளோ பேர் வராங்கன்னா இதில் டைப் படித்து பாருங்கள். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இஸ் 30%. தட் மீன்ஸ் உங்களோட படித்தவங்கள பள்ளிக்கூடத்தில் 100க்கு 30 பிள்ளை தான் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி அட்மிஷன் வாங்கி படித்து அம்மா அப்பா உதவியோட, இந்த கல்லூரியினுடைய உதவியோட, கரஸ்பாண்டோட உதவியோட, ஆசிரியர்களோட உதவியோட, உங்களுடைய கடின உழைப்போட 30%, இந்தியாவில் இருக்கிற 30%, நீங்கள் ஒருத்தங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள், அதில் நீங்கள் தான் டிகிரி வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு தான் இந்த கைத்தட்டல், உங்களுக்கு தான். அப்படி 100க்கு 30 எல்லாமே அரசாங்கத்தால் படிக்க வைக்கணும்னா முடியாது. இந்த காலேஜில் நான் இத்தனை வருடமாக இவ்வளோ பேர் இங்கே பட்டம் வாங்கிட்டு போனாங்களா, அவ்வளோ இருக்காது. அரசாங்கம் மட்டும்தான் எல்லாருக்கும் படிப்பு கொடுக்கணும்னா நம்ம அரசாங்கங்களால் முடியாது. கஷ்டப்படுறாங்க, எவ்வளோதோ அரசாங்கங்கள் உதவி பண்ணுறாங்களே தவிர முடியாது. ஆனால் இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 30% வரத்துக்கு இந்தியாவோட, ஏன்னா எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும். நான் மட்டும் படித்து நீங்கள் மட்டும் படித்தா பத்தாது, எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் கொரோனா பீரியடில் எங்கள் ஊரில் ஒரு கோயிலில் போய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திறப்பாங்க. பாசுபதீஸ்வரர்னு திருவேட்களம், அண்ணாமலை நகர், சிதம்பரம். சாமி கும்பிட போவோம். அப்போ போய் அர்ச்சனை பண்ணுவோம். நான் அர்ச்சனை பண்ணும்போது நான் ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர். எனக்கு ஒரு ஒய்ஃபு, ஒய்ஃபு, ஆமாம் ஒரு ஒய்ஃபுன்னு அந்த பொண்ணு யோசனை பண்ணிப்பாங்க. நான் ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன், அவன் தான் பாங்காங்கில் வாத்தியாராக இருக்கான். 3 பேருக்கு அர்ச்சனை சொல்லுவோம். ஐயர் கேட்டுக்குவார். என் கூட ஒருத்தர் இருக்கான் கிளாஸ்மேட்டு, அவனும் ப்ரொஃபஸர், ரிட்டையர் ஆகிட்டான். அவன் வந்து அர்ச்சனை பண்ணுவான். அவனுக்கும் ஒரு ஒய்ஃபு, ஒரு பொண்ணு 1. 3 பேருக்கு தானே பண்ணணும். 7 பேருக்கு பண்ணுவான். வாடாம்மா என்னடா ஐயருக்கு நேராக கேட்ப, ஏன்டா 7 பேருக்கு பண்ணுறேன். அப்போ அவன் சொல்லுவான், எங்கள் 3 பேரும் உனக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கு ஒரு பாட்டி பாத்திரம் விளக்க வருது இல்லை, அந்த பாட்டி மேஷ ராசி பரணி நட்சத்திரம், அதுக்கு பண்ணுறாம்பா. அப்புறம்டா ஏன் உங்கள் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா கீரை கொடுக்குதா, கீரை, அதுக்கு பண்ணுறாம்பா. அப்புறம்டா ஏன் உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஐயா அயன் பண்ணுறாரா, அவருக்கு ஏன்டா நீ அவங்களுக்கெல்லாம் பண்ணுற. அவங்களுக்கெல்லாம் கொரோனா வராமல் இருந்தால் தான் நமக்கு வராமல் இருக்கும். கொரோனா பீரியடு, இது கொரோனா கெட்டதாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு நல்ல பாடத்தை நமக்கு கொடுத்துருக்கு பாருங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த 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 நிலை இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குடும்பத்தை, இந்த ஆசிரியர்களை, இந்த பிரசிடெண்டை எல்லாம் மாடலாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய இன்னைக்கு மெசேஜ் கான்வெகேஷனில் போய் என்னடா மெசேஜ் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா, இவர் இன்னைக்கு 15 பள்ளிக்கூடம் கல்லூரி வச்சு நடத்துகிறாருன்னா, நான் நல்ல நிலைமைக்கு வந்து 150 கல்லூரி பள்ளிக்கூடம் வச்சு நான் நடத்தி இந்த சமுதாயத்துக்கு படிப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உறுதிமொழியை உங்கள் மனசுக்குள்ளே வரணும். நான் எங்கேயாவது வேலைக்கு போனால் போதும், 10,000 20,000 50,000 சம்பாரிச்சா போதும், ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணால் போதும், ஒரு 5-6 பிள்ளைய பெற்றா போதும், ஒரு வீடு வாங்கினா போதும், ஒரு கார் வாங்கினா போதும், அப்புறம் போதும், அவ்வளோதான். அந்த மாதிரி இல்லாமல் வரலாற்றிலே இடம்பெறக்கூடியதாக உங்கள் தாய் தந்தைகளை நினச்சி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ், டெய்லி காலை தொட்டு கும்பிடுங்க தாய் தந்தையை, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம். உங்களுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ், எத்தனை வேலை சாப்பிடாம உங்களுக்கு பணம் கட்டியிருக்காங்க, எத்தனை மேலே உங்கள் கூட இருக்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு ஏதோ செய்யாமல் அந்த பணத்தை சேர்த்து உங்களை படிக்க வச்சுருக்காங்க. நீங்களும் கடினமாக உழைச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட தாய் தந்தை சார்பாக உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறோம் என்று சொல்லி, உங்கள் ஆசிரியர்கள், நான் கேள்விப்பட்ட வரையும் காந்திகிராமில் படித்தவங்கன்னா இங்கே ஆசிரியர்களாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்கிறாங்க. தமிழ் அப்படியே விளையாடும் அருமையான ஆசிரியர்களாக இருக்காங்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ் என்று சொன்னோம்னா, அந்த பட்டிமன்றத்தில் ஒருத்தர் சொல்வார், தமிழ் தானே, நான் போய் பாடம் நடத்துகிறேன்லாம் பேச முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் வேறு சப்ஜெக்ட் வாத்தியார் உள்ளே போயிருக்காரு. பசங்க ஒன்று கத்திக்கிட்டு இருந்துருக்கானோ, 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸு கட்டிட்டு, ஏண்டா கத்திரிக்கா, உங்களுக்கு யாரா தமிழ் வாத்தியார் வரணும் சார். என்ன நடத்துகிறாரு அவர், கம்பராமாயணம் நடத்துகிறாரு. ஏன்னா அவருக்கு தான் தெரியுமா, எனக்கு தெரியாது, நான் நடத்துகிறேன்டா அப்படின்னு. சரி நடத்துங்க சார்ட்டானுவோம். நடத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். பள்ளிக்கூடம்னா இன்ஸ்பெக்டர் வருவார்ல, அவர் வந்துட்டார். என்னையா நடத்துகிறேன் நீನು, ராமாயணம் நடத்துகிறேன்னு. நல்லா நடத்தியாண்ணா, அருமையாக நடத்துவாங்க. பசங்களை கேள்வி கேட்கலாமே, கேள்வி பார்ப்போம் அப்படின்னு. அவர் ஒன்று கேள்வி கேட்டார். டேய் எதிரா, ஒருத்தர் எந்திரிச்சான்.
ராமாயணத்தில் ஜனக மகாராஜாவோட வில்ல கடைசியாக அப்படி வளைச்சி உடைச்சது யாருடா? சீதாவை கல்யாணம் பண்ணிட்டது. ஓ, ஆடு கத்தி கத்தி அழுகுறான். ஐயோ ஐயோ ஓன்னு அழுகுறான். ஏண்டா தெரியுன்னு சொல்லி தெரியாமல் தெரியும். ஏண்டா அழுகுறேன்? நான் ஒன்றும் உடைக்கல சார், நான் எதையுமே உடைக்கல சார் அழுகுறான். இது என்னடா இது நம்ம சொல்லிட்டு உடனே வாத்தியாரை கேட்டார், என்னையா பாடம் நடத்துகிறேன்? நான் தெரியலன்னு சொல்லு. நான் இல்லைங்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார். சார் அவன் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த பிள்ளை இந்த மைக்கை கூட நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தாரில் 3வது வீட்டில் நாராயணன் ஒருத்தர் பெரிய மனுஷன், அவரோட பேரன். அந்த நாராயண குடும்பத்தில் பொதுவாக எதையுமே உடைக்கிறது கிழிக்கிறது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க சார். அவன் நல்ல பையன் சார், நிச்சயமாக அவன் உடைச்சிருக்க மாட்டான் சார். வாத்தியார் மாறி போனால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சப்ஜெக்ட் தெரியாதவர் தமிழ் தானேன்னு போனார். இவர் வந்தவருக்கு மயக்கமாயிடுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. நம்ம தமிழ் வாத்தியார் சொல்லி கொடுத்த கம்பராமாயணத்தை இவனை மாற்றிவிட்டானுங்களா? அவன் நான் இல்லைங்கிறான். இவர் நாராயணன் பேரை நல்லவன், உடைக்க மாட்டான் கிழிக்க மாட்டாங்கிறாரு. இது என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, இது என்னடான்னு. அவர் சொன்னாரா, இந்த பசங்களெல்லாம் ஒத்துக்கணும் சார். நல்லா யார் சார் இந்த நாட்டில் தப்பு பண்ணல? ஒரு தப்பு நடந்ததுன்னா ஒத்துக்கணும், இல்லைன்னு சொல்கிறது அது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் கொஞ்சம் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பாங்க சார், 3 நாளில் எவன் தான் அதை உடைச்சான்னு நான் கண்டுபிடிச்சிட்றேன். இவருக்கு பைத்தியமாகி இது மாதிரி வெயில் காலம் நேராக போய் ஏதோ ராமாயணத்தை மாற்றிட்டானோ போல இருக்கு, நமக்கு ஒன்று கஷ்டம், நம்ம வாத்தியார் நமக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாரு போல இருக்குன்னு சொல்லி அவங்க தமிழ் வாத்தியாரை திட்டிகிட்டே போய் அவங்க ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொல்கிறான், ராமாயணத்தில் ஜனக மகாராஜாவோட வில்ல வளைச்சி கடைசியாக உடைச்சி சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னு கேட்டால் ஒருத்தர் நான் இல்லைன்னு அழுகுறான். வாத்தியார் நல்லவன் நாராயணன் பேரைங்கிறாரு. இந்த ஹெட்மாஸ்டரை கேட்டால் 3 நாளில் கண்டுபிடிச்சி சொல்கிறேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் சொன்னாராம், ஒரு பள்ளிக்கூடம் காலேஜுக்கு போனீங்கன்னா இப்போ கூட டீ எல்லாம் கொடுத்தாங்க, டீ கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, சாப்பிடு போட்டா எடுப்பாங்க. வந்தோமான்னு இல்லாமல் எதை எவன் உடைச்சான், எதை எவன் கிழிச்சான், இதெல்லாம் நீ ஏன் போய் கேட்குறேன்? நீனு நம்மள்ட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நம்ம அதிகாரி ஒரு சாமான் உடஞ்சி போச்சுன்னா, இப்போ இந்த காலேஜில் இந்த சாமான் உடஞ்சி போச்சுன்னா புரோக்கன் லிஸ்ட், உடைந்து விட்டது எழுதி கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு, பிரின்சிபால் கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு. ஒரு மன்னர் பரம்பரையிலேருந்து பார்த்து சரி உடஞ்சி போச்சுன்னா விட்டுருக்கன்னு விட்டுற போகிறாங்க. அதையே நீ பெருசுப்படுத்துகிற, உடஞ்சி போச்சுன்னு எழுதிட்டு போடா அப்படின்ட்டு இருக்காரு. அவர் சுத்தமாக மயக்க அடித்து வீட்டுக்கு போய் என்ன உலகமே மாறி போச்சுன்னா அவன் ஒய்ஃபு கட்டிச்சாங்க, ஏயா இப்படி வரேன்னு. இந்த மாதிரி கேட்குறான், ஆளுக்கு ஆளு ஒன்று சொல்கிறானுவோ அப்படின்னோன்னா அப்போ அந்த அம்மா சொன்னிச்சான், உங்கள் அம்மா சாகும்போதே சொன்னாங்க நீ ஒரு முட்டா பையன்னு, அதை முட்டா பையனை பெற்று ஓந்தல்லாம் கட்டிவிட்டம்மான்னு சொன்னாங்க. கரெக்டாக தான் இருக்குது. கம்பராமாயணத்தில் யார் ஜனக மகாராஜாவோட வில்ல உடைச்சி சீதாவை கல்யாணம் பண்ணுன்னா அது நீ என்ன கேட்கக்கூடாதா? இதுக்கு ஏன் நீ பள்ளிக்கூடமாக போகிற? இதோட புது கதையாக இருக்கேன்னு. ஏம்மா உனக்கு தெரியுமாண்ணா? எனக்கு தெரியுமாண்ணா. யாருன்னு? இந்த நம்ம 4வது வீட்டில் 82 வயசு பக்கீர்சாமி செட்டியார் இருக்கார்ல, அவர் தான் உடைச்சாருங்கண்ணா. இதோட கதையே ரொம்ப புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் எப்படி உடைச்சாருன்னா அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா சின்ன வயசில் தாவணி போட்டுக்கிட்டு ரெட்டை சட்டை போட்டுக்கிட்டு ராமாயணம் நாடகம் பார்க்குறதுக்கு தெருவில் போயிருக்கேன். அப்போ வாலிபராக இருந்த நம்ம பக்கீர்சாமி செட்டியார் தான் ராமர். அவர் தான் கடைசியாக பார்த்து மிதலையில் அந்த இதெல்லாம் பண்ணி வில்ல உடச்சி கிடச்சி சீதா கல்யாணம் பண்ண. அந்த அம்மா மறக்காமல் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கம்பராமாயணத்தில் ஜனக மகாராஜாவோட வில்ல கடைசியாக வளைச்சி உடச்சி அங்கே சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது யார் அப்படின்னா நம்ம 3வது வீட்டு பக்கீர்சாமி ஐயா அப்படின்னு முடிச்சுதான். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்கள் ஆசிரியர்களை பாராட்ட வேண்டும். நீங்களும் ஆசிரியர் தொழிலுக்கு போகிறவங்க இருப்பீங்க. ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதனால தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஜி used to prepare for 3 hours for 1 hour class. As soon as he comes to the class and goes up to the class, he used to tear and throw these preparations. 1 மணி நேரம் கிளாஸுக்கு 3 மணி நேரம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் whose birthday we are celebrating as Teachers Day when he was in Mysore. 3 மணி நேரம் எல்லாரும் கேட்பாங்க, அதே சப்ஜெக்ட் தானே, ஏன் 3 மணி நேரம் டெய்லி படுற அதே சப்ஜெக்டு, ஆனால் வேறு மாணவர்கள். நான் ஒவ்வொரு மாணவனுக்கும் ட்ராமா சொல்லிடணுமா, கேள்வி பதிலில் சொல்லணுமா, கேள்வி கேட்டு பதில் சொல்லணுமா, டூர் அழைச்சிட்டு போய் பதில் சொல்லணுமா? 3 மணி நேரம் நான் திங்க் பண்ணுவேன் எழுதுவேன் படிப்பேன் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, அவர் மட்டும் கிளாஸுக்கு 1 மணி நேரம் போக வேண்டிய கிளாஸுக்கு 20 நிமிஷம் போயிட்டு வந்துடுவார். 11 to 12 கிளாஸ். 11 சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆனரபிள் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவரை பற்றி சொல்லி புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. 20 நிமிஷத்தில் கிளாஸுக்கு போயிட்டு திருப்பி வந்துடுவார். ஆனால் எல்லோரும் கேட்பாங்க எப்படி சீக்கிரமாக வரீங்களேன்னு. அப்போ அவர் சொல்லுவாராம், எல்லா டீச்சரும்
1 மணி நேரத்தில் என்ன விஷயத்தை பிள்ளைகளுக்கு புரிய வைக்க முடியுமோ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், அதை என்னால் 20 நிமிஷத்திலே செய்ய முடியும். வாங்க பந்தயம் கட்டுறவங்க கட்டுங்க, அவர் மேலே எவ்வளோ திறமை பாருங்கள். 3 மணி நேரம் ப்ரிப்பரேஷன். அதனால தான் அவர் ரிட்டையர் ஆகி போகும்போது இப்போலாம் பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் காலேஜில் வாத்தியார் ரிட்டையர் ஆனால் பையன் வெடியெல்லாம் வச்சு வீட்டில் கொண்டு விட்டு வந்துடுவான். ஆனால் அவர் ரிட்டையர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அழுகுறான், போக மாட்டேங்கிறான். நீங்கள் போகக்கூடாது, ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள இவர் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் போஸ்டட் இன் கொல்கத்தா யூனிவர்சிட்டி. அப்போல்லாம் கொல்கத்தா யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க, குதிரை வண்டியெல்லாம் அமுச்சு விட்டான். அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி புகை வண்டி நிலையத்துக்கு மைசூருக்கு போகும்போது அந்த புத்தகத்தை எடுத்து வரலாறை படிக்க, குதிரைகள்லாம் ஓடி போச்சு. மாணவர்களே குதிரைகளாக மாறி ஆசிரியரை அமர வைத்து மைசூர் பல்கலைக்கழகத்திலிருந்து புகைவண்டி நிலை வரையும் குதிரை மாதிரி அவங்களே வண்டியை இழுத்து அழுது கொண்டே பிரியா விடை கொடுத்தாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ப்ரிப்பரேஷன், நல்ல ஆசிரியர், நல்ல படிப்பு, கவனம், மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் கவனம், அக்கறை. ஆகையினாலே இந்த அருமையான வேலையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ரெசல்யூஷன் என்னன்னா, இந்த உலகத்திலே படுக்க வீடு இல்லாமல் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்படியே மதுரை போய் பாருங்கள், எத்தனை பெரிய பெரிய கடையில் நைட்டு 10 மணிக்கு ஷட்டர் அப்படி இழுத்து விட்டா அந்த இடத்துல படுத்துக்கிறதுக்கு எத்தனை பேர் நிற்கிறான்னு போய் பாருங்கள். பட்டினியில் ஒரு செகண்டுக்கு ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் போட்டு பாருங்கள், டெத்து கிளாக்குன்னு போடுங்க, டக் டக் டக்குன்னு ஓடும். ஒரு செகண்டுக்கு, நான் பேசுகிறதுனால இல்லை, பட்டினியால் செத்துக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள்லாம், நம்ம வாழ்க்கையை பார்த்தா போதுங்கிறத எடுத்துகிட்டு போகாதீங்க. சமுதாயத்திற்கு, உலகத்திற்கு நம்ம சகோதர சகோதரிகள் ஒரு செகண்டுக்கு ஒரு ஆள் இறந்து கொண்டு இருக்கிறான். படுக்கிறதுக்கு வீடு இல்லாமல் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. கல்வி இல்லாமல் நம்மளாச்சும் ஹையர் எஜுகேஷன் அதிலே போய் பாருங்கள், லிட்ரஸின்னு போய் பாருங்கள். இந்தியாவில் அவுட் ஆஃப் 1.41 பில்லியன் பீப்புள் 24%, which is equivalent to 30 crores again, which is equivalent to 3 times of population of a European country. For example, பிரான்ஸ் நாட்டை போல 3 பங்கு மக்கள் தொகைக்கு இந்தியாவில் 30 கோடி பேருக்கு பார்த்து படிக்க தெரியாது. இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நில்லுங்க, மதுரை பஸ் ஸ்டாண்டில், தம்பி இங்கே வாமா, பாப்பா இங்கே வா, இது திண்டுக்கல் போகுமா படி, பெருசு எழுதியிருப்பான் திண்டுக்கல்னு, அதனால் பார்த்து படிக்க முடியாது. நம்ம சகோதர சகோதரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 30 கோடி. நாங்கள்லாம் பேச்சாளர்கள், வயதானவர்கள். ஆனால் நீங்கள் தான் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வளர்ந்து, உங்கள்கிட்ட 100 கோடி இருந்தால் தான் 4 பேருக்கு 4 கோடி கொடுக்கலாம். நீங்களே கஷ்டம் தெரு கோடியில் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஆகையினாலே நீங்கள் வளர்ந்து எல்லா வகையிலும் நல்ல நிலைமைக்கு வந்து இந்த சமுதாயத்திற்கு, இந்தியா மட்டுமல்ல, பாரத் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் யாருக்கு பசித்தாலும் எப்படிங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு விரதம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரெசல்யூஷன் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, நீங்கள் பிறந்த இடமோ, படித்த கல்லூரியோ, ஏழ்மையில் இருந்தாவோ, தாய் தகப்பன் சூழ்நிலை இருந்தாவோ, தாய் இல்லை என்றாலோ, தந்தை இல்லை என்றாலோ, அதெல்லாம் முன்னேற்றத்திற்கு ஒரு தடை இல்லை என்பதற்கு கணித மேதை ராமானுஜம் ரீசென்ட்லி வென்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட் ஏஜ் ஆஃப் 57 கேம்பிரிட்ஜில் போய் பார்க்குறோம். இவ்வளோ பெரிய ஹாலில் ஃபுல்லாக கணித மேதை ராமானுஜத்தோட எழுத்துக்களை எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னுமே சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்லாம் இருக்குது. அவங்க அம்மா உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு சமைச்சு போட்டு மீந்த சாப்பாடை ராமானுஜத்துக்கு போட்டிருக்காங்க. அவங்க அப்பா ஜவுளி கடையில் 30 ரூபாய்க்கு வேலை பார்த்தார். அந்த பிள்ளை தான் உலகத்தில் என்ன வியாதி உண்டோ அத்தனை வியாதி அந்த பிள்ளைக்கு இருக்குது. அவர் தான் கணித மேதை ராமானுஜம். ஸோ முன்னேற வேண்டும் என்று சொன்னால் எதுவுமே தடை இல்லை என்பதற்காக சொல்கிறேன். பொன்னியின் செல்வனை இன்றைக்கும் பொன்னியின் செல்வன் சினிமா புத்தக கடை போட்டோம்னா ஆவலமாக எல்லாரும் போய் பொன்னியின் செல்வன் புக்கு வாங்குகிறோம். அதை எழுதிய கல்கி நேராக உட்கார முடியாது, குப்பரை தான் படுக்கணும். 108 வியாதி குப்பரப்படுத்தி கொண்டு நூற்றுக்கணக்கான நாவல்களை எழுதியதில் பொன்னியின் செல்வனும் ஒன்று. இன்றைக்கி சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறார். உடல் சூழ்நிலையோ, வறுமையோ, குடும்ப சூழ்நிலையோ ஒரு பெரிய தடை இல்லை என்பதற்கு இறுதியாக சார்லி சாப்ளின். இன்றைக்கும் உலகம் முழுவதும் நம்ம வடிவேல பார்க்குற மாதிரி உலகம் முழுவதும் சார்லி சாப்ளினை போட்டு பார்ப்பாங்க. அவங்க ஓடி ஆடி அந்த சிரிப்பு ஏற்படுத்துறதை பார்த்தா எல்லா சினிமாலும் சந்தோஷமாக எல்லோரும் இருப்பாங்க. உலகத்தில் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிற சார்லி சாப்ளின் 7 வயதில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை விட்டு ஓடிவிட்டார்.
அம்மாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. தகப்பன் இல்லாத ஒரு வீட்டில், தாய் பைத்தியம் பிடித்த வீட்டில், ஏழ்மை இருக்கக்கூடிய இடத்துல சிரிப்புக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த புள்ள தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சிரிக்க வைக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதிச்ச, உலகம் முழுக்களும் காலம் முழுக்களும் இருக்கக்கூடிய சார்லின் சாப்ளினாக வந்திருக்கிறார். ஆகையினாலே இப்படி நிறைய உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எதுவுமே உங்களுக்கு முன்னேறுவதற்கு தடை என்பதே இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி, எல்லாவற்றிற்கும் மேலாமல் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா ஒரு பக்கத்துலேருந்து 7 வயசு 8 வயசில் ராமேஸ்வரத்தில் ட்ரெயின் வரும்போது தூக்கி விட்டேறி வாங்கலாம் பேப்பரை. அப்படியே போய் கட்டாக பிடிக்கணும். சின்ன பிள்ளை 7 வயசு 8 வயசு 10 வயசு. தண்ணி பட்டுடும், பேப்பர் கிழிஞ்சிடும், வீடாக போடுவாங்க. தண்ணி பட்டிருக்கு, பேப்பர் கிழிஞ்சிக்கணும், இந்த புரடியில் தாங்குவாங்களாம், டக்கான்னு அடிப்பாங்களாம் அந்த பிள்ளைய. அப்படி அடி வாங்கி பேப்பர் போட்டு கஷ்டப்பட்டு தமிழ் மீடியத்தில் படித்த பிள்ளை மிசைல் மேன் இந்தியாவினுடைய பிரசிடெண்டாக வந்த அன்னைக்கு ஒரு கவிஞர் எழுதுகிறார், உங்களை போல் தமிழ் கவிஞர் எழுதுகிறார், வீடாக பேப்பர் போட்டவருடைய ஃபோட்டோவை பேப்பராக உலகம் முழுக்களும் போடுகிறார்கள். நான் ஒரு 200 வருஷத்து கதையெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் அப்படியே அங்கங்கே போய் கேட்டிங்கன்னா எல்லாரும் நமக்கு தான் தெரியுமாப்பா, தெரிஞ்சது தான் சொல்லிட்டு போயிருக்காரும்பார். தெரிஞ்சது தான். த மிசைல் மேன் ஆஃப் த கண்ட்ரி ஹஸ் பிகம் ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஜப்பான், அமெரிக்கா எல்லா இடத்துலையும் பிரிண்ட் பண்ணுறான். வீடாக பேப்பர் போட்டார். தலையில் அடித்தாங்க. என்னடா கிழிஞ்சிருக்கு, என்னடா தண்ணி பட்டிருக்கு, ஏன்டா லேட்டாக வர, அடித்தாங்க. அந்த புள்ள இந்தியாவுடைய பிரசிடென்ட். அதே பேப்பரில் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலையும் எழுதலாம், மிசைல் மேன் மிஸ்டர் அப்துல் கலாம் ஹஸ் பிகம் ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதை தான் நீங்கள் பாடமாக இன்றைக்கி எடுத்துக்கணும். அதை மாதிரி பாடங்களை எடுத்துக்கொண்டு முன்னேற முடியும். உங்களுக்காக பார்க்காதீங்க, தாய் தந்தையை பார்த்துங்க, மற்ற சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும்னு பாருங்கள். அப்படி பெரிய இலக்குகளை வைத்துக்கொண்டு முன்னேறினா இந்த உலகத்துக்கு நிறைய செய்ய முடியும். அதற்கு இவங்க பரம்பரையே மிகப்பெரிய உதாரணம் என்று சொல்லி இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் கலைந்து போனால் நல்லா இருக்காது. அந்த காரணத்தினால இன்னும் பேசணுன்னு கூட நான் பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு விட்டுட்டேன். இதை பாருங்கள், 62 பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் பேசுனா நம்ம கூட கை கலப்பு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவில் ஒருத்தர் இது மாதிரி பேட்டிட்டான். கிராஜுவேஷன் 9 மணிக்கு பட்டதாரிகள் வாழ்க, பட்டதாரிகள் வாழ்க. 11 மணிக்கு பையங்க எழுந்திரிச்சாங்க, சார் போது சார் பட்டதாரிகள் வாழ்க, பட்டதாரிகள் வாழ்க. 1 மணிக்கு 4 பேர் எழுந்திரிச்சு, சார் பட்டதாரிகள் வாழ்க, பட்டதாரிகள் வாழ்க. 3 மணிக்கு பிள்ளைங்க வெக்கத்தை விட்டு, சார் பட்டதாரிகள் வாழ்க, பட்டதாரிகள் வாழ்க. 5 மணிக்கு அவனே முடியாமல் அப்படின்னா, இப்போ நீங்கள் சிரித்த மாதிரி அப்பாடா முடிச்சான்டான். அப்போ அவன் சொன்னான், இனிமேலுக்கு விஷயத்துக்கு வருவோன்னா, இனிமேலுக்கு விஷயத்துக்கு வரும். நான் கூட உண்மையில் இன்னும் விஷயத்துக்கு வரல. 62 பாயிண்ட் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் என்ன நடந்ததுன்னா, ஒரு பையன் கடைசியிலேருந்து வந்தான், ஒரு துப்பாக்கி அப்படி வச்சான். நீ விஷயத்துக்கு வா 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 அப்படின்னு. துப்பாக்கியை வச்சிருக்கியப்பா, நான் ஒன்று செய்ய மாட்டேன். 9 மணிக்கு ஆரம்பித்தேன், பட்டதாரிகள் வாழ்க, பட்டதாரிகள் கரெக்டு தான், வாழ்க தான். கெஞ்சினோம். இப்போ நானே கதவெல்லாம் சாத்துறேன். விடிய நாங்கள் உட்காந்துருக்கோம், நீ விஷயத்துக்கு வா. இதை வச்சிருக்கப்பா, இதெல்லாம் அதில் ஒரு குண்டு தான் இருக்குது, அந்த குண்டு உனக்கு இல்லை, நீ விஷயத்துக்கு வா. அப்போ ஏன்டா இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன்னா, தட்டில் பழம் வச்சு தேடி வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கல்ல, காந்திகிராமில் வந்து தட்டு நிறையா வெத்தலை பாக்க வச்சு பழம்லாம் வச்சு வா வா வான்னு கூப்பிட்டாங்கல்ல, அவங்களுக்காக தான் ஒரே ஒரு குண்டு அதில் இருக்குது, நீ விஷயத்துக்கு வா. அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுறவங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். 62 பாயிண்ட் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வச்சுருக்கேன். இன்னும் நான் விஷயத்துக்கு வரல. ஆனால் என்னால் மேடத்துக்கு ஒரு ஆபத்து வந்தது, செந்தமிழ் கல்லூரியில் இப்படி ஒன்று நடந்து போச்சுன்னு நாளைக்கு பேப்பரில் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால நான் விஷயத்துக்கே வராட்டினாலும் கூட உங்கள் தாய் தந்தைகள் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, மன்னருடைய ஜெனரேஷன் பரம்பரை சார்பாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் சார்பாகவும் நீங்கள் எல்லோருக்கும், உங்கள் எல்லோருக்கும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயாவை பற்றி நான் சொன்ன செய்தி சரியாக இருந்ததா? அவருடைய பேச்சு மூலமாகவே நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக சிறப்பான சிறப்புரையை நல்கிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை செந்தமிழ் கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது பட்டமளிப்பு வழங்கக்கூடிய நிகழ்வானது தொடங்க இருக்கின்றது. முதலில் பல்கலைக்கழக அளவில் 2022ஆம் ஆண்டில் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளனர் நம் இளம் இலக்கியம் 3ஆம் ஆண்டு மாணவர்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பல்கலைக்கழக தேர்வில் இளம் இலக்கியம் பயின்ற பிரியங்கா பாப்பு பல்கலைக்கழக அளவில் முதல் தர இடத்திலும், பி மகேந்திரன் 2ஆம் இடத்திலும், மணிகண்டன் 3ஆம் மதிப்பெண்ணும், அனுமிதா பல்கலைக்கழக அளவில் 4ஆம் இடத்தையும் பெற்றுள்ளார் என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 3 பேர் பல்கலைக்கழக அளவில் முதல் 3 இடங்களை பெற்றுள்ளனர். சாவே மருது பகவதி முதலிடத்தையும், மு அபிராமி 2ஆம் இடமும், எஸ் புவனேஸ்வரி 3ஆம் இடமும் பெற்றுள்ளார் என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாவே மருது பகவதி தற்பொழுது தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதினையும் பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் 23ஆம் கல்வியாண்டில் நடைபெற்ற தேர்வுகளின் அடிப்படையில் சான்றளித்தவாறு மதுரை செந்தமிழ் கல்லூரியில் 2022இல் 50 மாணவர்களும் 2023இல் 36 மாணவ மாணவியர்களும் இளம் இலக்கியம் இளையர் பட்டம் பெறுவதற்கு உரியராகின்றனர் என மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஆட்சிப் பேரவை அறிவிக்கின்றது. அனுமிதா, சந்திரலேகா, தேவயானி வரிசையாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஜனனி, லக்ஷ்மி பிரியா, மீனலோக்ஷனி, முத்து மீனா,
பேர் வாசிக்க வேண்டாம். குண்டலமும் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப பூந்தாள் இணையும் பொன்முடியில் சூளாமணியும் பொலியச் சூடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. மதுரை 4ஆம் தமிழ்ச் சங்கம் செந்தமிழ் கல்லூரியின் 60வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் வரவேற்பு நல்கி அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று அமர்ந்த நம் கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கும் செந்தமிழ் கல்லூரியின் செயலாளர் ராணியம்மா அவர்களுக்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் பொறுப்பாக செய்து முடித்து வாழ்த்து வழங்கிய தமிழ்ச்சங்கத்தின் செயலர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வில் தலைமையேற்று மிகச்சிறந்த தலைமை உரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய 4ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மாட்சிமை தங்கிய ராஜா அவர்களுக்கு தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் வாழ்த்துரை வழங்குவதற்கு வருகை தந்து பொறுப்பாக அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்து ஆளுமையோடு செயல்படும் செந்தமிழ் கல்லூரியின் தலைவர் வழக்குரைஞர் தசரதராமன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உளமாற தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மிகச்சிறந்த ஒரு சிறப்புரையை வழங்கி இருக்கின்ற ஐயா அவர்கள் அன்பில் பஞ்சமில்லாதவர், பண்பாட்டில் பஞ்சமில்லாதவர், அக்கறையில் பஞ்சமில்லாதவர், காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஐயா அவர்கள் இன்று வருகை தந்து மாணவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு வாழ்த்துரையை சிறப்புரையை நல்கி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை பற்றி சொல்வது என்றால் வாழ்க்கையின் மூலம் கல்வி, வாழ்க்கைக்காக கல்வி, வாழ்க்கை முழுவதும் கல்வி என்ற காந்தியின் உரையின்படி செயல்படக்கூடிய காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்ற மாபெரும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஆனாலும் காட்சிக்கு எளியர் கடுஞ்சொல்லர் அல்லர் என்று வள்ளுவர் மன்னர்களுக்கு கொடுத்த அந்த அடைமொழியின்படி நான் சமீபத்தில் பார்த்த ஒருவர் என்றால் அது நம்முடைய துணைவேந்தர் ஐயா அவர்கள் மட்டும்தான். தன்னுடைய பதவியில் எந்தவிதமான அந்த பதவியின் உடைய அந்த தலைமை பண்புக்கு கொஞ்சமும் குறைவுபடாமல், ஆனால் முழுமையாக எளிமையாக இறங்கி வந்து பழகக்கூடிய ஒரு மக்களின் வேந்தராக ஐயா அவர்கள் செயல்படுகிறார்கள். கண்ணதாசன் அருமையா சொல்வார், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்று. கண்ணதாசன் இன்று இருந்திருந்தால் நான் இவரை பார்த்துதான் இந்த பாடல் வரியை எழுதியிருப்பேன் என்று சொல்வதற்கு ஒப்ப மிக பணிவாக துணிவாக செயலாற்றக்கூடிய ஐயா அவர்கள் நாங்கள் பத்திரிகை அழைப்புதலை கொடுப்பதற்கு சென்றபோது, இந்த வெயிலில் நீங்கள் நேரில் வரணுமா, புலனத்தில் பகிர்ந்திருந்தா போதாதா என்று கேட்டார். இதை மாதிரி யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர் கேட்டார், எதுக்கு இந்த வெயிலில் வந்திருக்கீங்க? நானும் நம்முடைய உதவி பேராசிரியர் செல்வத்தரசி அம்மா அவர்களும் போன போது கேட்டார், வெயிலில் ஏமா வந்திருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் போட்டால் உங்களுக்கு போதாதா, எதற்கு இவ்வளவு சம்பிரதாயம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மிக எளிமையானவர். அது மட்டும் இல்லை, நான் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கொண்டு இருக்கிறேன். எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் மின்னணு சுவர் ஒன்று, டிஜிட்டல் வால் திறப்பு விழாவுக்கு போகிறேன், நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களையும் அழைத்து சென்று அந்த விழாவில் பங்கேற்க வைத்த பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் நம்முடைய துணைவேந்தர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட எளிமைக்குரிய துணைவேந்தர் அவர்கள் இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மனதில் கொள்ளும்படி நகைச்சுவையாக எளிமையாக ஆனால் சொல்ல வேண்டிய செய்தியை அருமையாக எடுத்து கூறியிருக்கிறார். நம் கண்ணில் படும் தெய்வம், நம் கண்ணில் தெரியும் தெய்வம், பெற்றோர்களை தினமும் வணங்க வேண்டும். வறுமையோ வாழ்க்கை சூழலோ ஆரோக்கிய குறைவோ எதுவுமே நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்காது. இலக்கை நோக்கி மட்டுமே நாம் நடைபோட வேண்டும் என்று மிக சிறப்பாக
எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும், அதற்கு கல்விதான் அடிப்படை போன்ற அருமையான கருத்துக்களை எல்லாம் இந்த சபையில் தெளிவாக எடுத்து கூறி பட்டதாரிகளுக்கு வாழ்க்கையின் அறிவுரையும் வாழ்த்துரையும் கூறி நிறைவு செய்த காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியின் நிர்வாகம், பேராசிரியர்கள், அலுவலர்கள், மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிய உதவி பேராசிரியர் முனைவர் கோகிலா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்காக அனைத்து பேராசிரியர்களும் மிக சிறப்பாக அரங்கம் அமைப்பதில் இருந்து, மேடைக்கான வேலைகளை செய்வதில் இருந்து, மாணவர்களை ஒழுங்குபடுத்துவது என்று அத்தனை பணிகளிலும் தங்களை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட நம்முடைய பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டங்களை எல்லாம் தயார் செய்து நமக்காக கொடுத்து பெயர்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்த அலுவலர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு செய்து தங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளில் பட்டங்களை பெற்று மகிழ்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் உருவத்தில் மாறி இருக்கீங்க. கல்யாணம் ஆகியிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, பணியில் இருக்கீங்க, தொழில் அதிபர்களாக இருக்கீங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் பூரித்து போகிறோம். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதும்பாங்க. அப்படி ஒருவரின் உயர்வை பார்த்து பொறாமைப்படாத ஒருவர் என்றால் அது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களாகிய நாங்கள் மட்டும்தான். அப்படி எங்களையெல்லாம் பூரிக்க வைக்கின்ற அளவில் உங்களுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று மனமாற பட்டம் பெற்ற அத்தனை பேரையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன். அவர்களோடு வருகை தந்து இந்த காட்சியை கண்டு மகிழ்வதற்காக, ஈன்ற பொழுதில் பெரிதுவப்பதற்காக வருகை தந்திருக்கும் தாயார்களுக்கும், இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் என்ற பெருமையை வாங்கி கொடுத்த பிள்ளைகளை பாராட்டுவதற்காக வருகை தந்திருக்கும் தந்தைமார்களுக்கும், மற்றும் பெற்றிருக்கின்ற பதவிக்கு பட்டம் பெற்றிருக்கிற பெண்களை வாழ்த்த வருகை தந்திருக்கும் அவர்களின் வாழ்க்கை துணைவருக்கும், குடும்பத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்திருக்கின்ற மாணவர்கள், புகைப்பட கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள், இன்னும் யாராவது விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அத்தனை பேருக்கும் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியின் சார்பாக உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சிறு அறிவிப்பு. கல்வி குழுவினர் சென்ற பிறகு மாணவர்கள் செல்லலாம் என்ற அறிவிப்போடு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.